கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் புதிய ஆண்டுகளை பிரவேசித்து நீண்ட நாட்கள் மட்டும் ஆகிவிடவில்லை. 17 நாட்கள் ஆகிறது. அது கூட 17வது நாள் தொடங்கி ஒரு 10 மணி நேரம் ஆகிறது. கர்த்தர் நம்மை இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்தார். நாம் அவருக்கு தினமும் நன்றி செலுத்துவோம். நான் என்னுடைய தனிப்பட்ட ஜபத்தில் இன்னமும் நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கின்றேன். இந்த புதிய ஆண்டுக்காக நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அருமையானவரே, இந்த புதிய ஆண்டின் முதல் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நாம் சொல்லி விசேஷமாக இதை நாம் கொண்டாட செலிப்ரேட் பண்ண கடனாளிகளாக இருக்கிறோம். first third Sunday of the year என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் கர்த்தர் சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, தேவனை இந்த நாளிலே ஆராதிக்கும்படியான அந்த பாக்கியத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை ஆராதிக்கிறது போல ஒரு ஆசீர்வாதம் இந்த லோகத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா 10 கட்டளைகள் கர்த்தர் ஒரு கட்டளை தெளிவாக அவர் சொன்ன ஒரு கட்டளை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆகவே அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்த மக்களாக இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுகின்றோம். அது சில சமயத்தில் நாம் மறந்து விடுகிறோம். நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் நாம் வந்து தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் கூட தேவனுடைய கட்டளையை கை கொள்கிறேன். ஒரு சமயம் இன்றைக்கு ஒருவர் ஆராதனைக்கு வராமல் உலக பிரகாரமான காரியத்தில் அவர் சென்றிருந்தார். அவர் தேவனுடைய கட்டளை மதிக்கவில்லை, அதை அவர் கை கொள்ளவில்லை என்பது நிச்சயம். இதற்கு அவர் தேவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, இந்த புத்தாண்டிலே நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற செய்தி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகிற செய்தியை நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன். இன்றைக்கு அன்பு மகள் ஒரு அருமையான சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 37:4 நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இது. கர்த்தரிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான சத்தியம், முக்கியமான ஒரு விஷயம். நான் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், how should I be with the Lord என்பது ஒரு முக்கியமான சத்தியம். அதற்கு இங்கே பதில் கிடைக்கிறது. கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியா இரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தம்பதிகள் புதுசா கல்யாணம் பண்ணும் போது அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க, மாப்பிள்ளை கிட்ட நீ எப்படி இருக்கணும். மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க, பொண்ணு கிட்ட நீ எப்படி இருக்கணும். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது பெற்றோர், பள்ளிக்கூடத்திலே நீ எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், இல்லையா? இது ஆகவே இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தரிடத்தில் நீ மனம் மகிழ்ச்சியா இரு. அப்போ கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியா இரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் உனக்கு தருவார். எப்பொழுது தருவார்? நீ கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருந்தால் மாத்திரமே உன் இருதயத்தின் வேண்டுதல்கள்
அனைத்தையும் ஆண்டவர் உனக்கு அருள்வார் என்று ஒரு அழகான செய்தியை அங்கே சொல்லுகிறார். இந்த செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த 37வது சங்கீதத்தை குறித்து ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 37ஆம் சங்கீதம் பொல்லாதவர்களுக்கும் துன்மார்க்கருக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிறவர்களுக்கும் உள்ள வேறுபாடை அங்கே முழுக்க முழுக்க அது எடுத்து காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What is the difference between child of God? What is the difference between wicked and child of God? துன்மார்க்கனுக்கும் பொல்லாதவனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் கட்டாயம் வித்தியாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய முடிவு என்ன, இவனுடைய முடிவு என்ன? அவனுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்ன, இவனுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்ன? இதைதான் 37ஆம் வசனத்திலே அவர் தொடர்ந்து அவர் கூறிக்கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வசனம் 1-2 நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பொல்லாதவர்கள் அழைக்கின்ற செழிப்பு தற்காலிகமானது, ஆகவே அவர்கள் மேல் நீ பொறாமை கொள்ளாதே, அவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே, அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதே. பொல்லாதவர்கள் எவ்வளவுதான் செழிப்பு அடைந்தாலும், எவ்வளவுதான் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் புகழ்பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் கிடையாது என்று சொல்லுகிறார். இவ்வுலக வாழ்க்கையிலும் அவருக்கு சமாதானம் கிடையாது, மறு உலக வாழ்க்கையிலும் அவருக்கு சமாதானம் கிடையாது. காரணம் அவர்களுடைய பொல்லாத வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை இதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே 3 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். How should I live? நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? ரொம்ப அழகாக அவர் சொல்லிக் கொடுத்ததை 3 முதல் 8 வசனத்திலே நாம் படிக்கலாம். 9 முதல் 15 வசனத்திலே மறுபடியும் பொல்லாதவர்களுடைய முடிவை குறித்து பேசுகிறார். துன்மார்க்கன் இருக்க மாட்டான், அவன் அர்ப்பணித்து போவான், அவன் மகிழ்ச்சி சந்தோஷம் அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிலையானது அல்ல என்று விலகி அவனுடைய முடிவு மிக சீக்கிரமாக இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறார். பொல்லாதவர்களின் முடிவு 9-15 16-22 என்னன்னா, இரு மனிதருக்கும் உரிய வேறுபாடு. அதை ஏற்கனவே நான் சொல்றேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் விக்கெட் அண்ட் சைல்ட் ஆஃப் காட். அது 16-22 விளக்கமா அதை குறித்து எழுதியிருக்கோம். 27வது வசனம் என்றென்றைக்கும் நாம் நிலைத்திருப்பதற்காக உண்டான வழி. 28 முதல் 33 வசனங்கள் நீதிமான்களை கர்த்தர் காக்கிறார். 34வது வசனத்திலே ஆண்டவருடைய கவுன்சிலிங்கை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே 35 முதல் 40 வசனம் வரைக்கும் படிச்சு பார்த்தா மறுபடியும் இந்த பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் என்று பிரித்து இவருடைய முடிவை அங்கே எழுதியிருக்கிறார். இந்த 37ஆம் சங்கீதத்திலே 25 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்களே படிச்சு கண்டுபிடிக்க வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் நான் அதெல்லாம் கையெழுச்சா நேரம் அதிகமாகும். The promises of God, 25 promises of God, God has written for us. கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற 25 வாக்குத்தத்தங்களை இந்த ஒரே சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் நம்முடைய இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட கீவேர்டு என்னவென்றால், கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாது.
அதனுடைய பலன் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் என்ன பண்ணுவார்? அருள் செய்வார். Delight in the Lord. Today many people are not delight in the Lord. அநேக காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள், அல்லது பொழுதுபோக்கு, அல்லது தன்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை, நான் இதை சுதந்திரிக்க வேண்டும், இதை நான் பெற்றே ஆக வேண்டும், இது மாதிரியே தன்னுடைய மனதை செலுத்திக் கொண்டு இதிலேயே தன்னுடைய இதயத்தையும் மனதையும் வாழ்க்கை அவர்கள் தொலைத்து விட்டு கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே நீ மனம் மகிழ்ச்சியா இரு. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் அநேகர் கர்த்தரிடத்திலே மனம் மகிழ்ச்சியா இருந்ததை நாம் பார்க்கலாம். யோபு சொல்லுகிறார், நான் சர்வ வல்லவர் மேல் மனம் மகிழ்ச்சியா இருக்கிறேன், அவருக்கு நேராக நான் என்னுடைய முகத்தை ஏறிருப்பேன் என்று சொல்லுகிறார். சோதனை காலத்திலே, போராட்டத்தின் காலத்திலே, பலவீனத்தின் நாட்களிலே, இழப்பின் நாட்களிலே கூட அவர் சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியா இருந்தார் என்று நாம் படிக்கின்றோம். இன்றைக்கு நாம் கர்த்தர் மேல் மன மகிழ்ச்சியா இருக்கிறோமா? சர்வ வல்லவர் மேல் நாம் மன மகிழ்ச்சியா இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்களிலே நாம் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த மன மகிழ்ச்சியா இருந்த மக்கள் எழுதிய சாட்சிகள், தேவனால் கொடுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு எழுதிய சாட்சிகள் பரிசுத்த வேதாகமத்தில் பல இடத்துல இருக்கிறது. எப்படியெல்லாம் நாம் மனம் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? 119ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், உமது பிரமாணங்களில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை நான் மறவேன் என்று சொல்லி அங்கே மகிழ்ச்சி அடைகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் பிரமாணங்கள் என்று அழைக்கப்படுகிறது, ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகிறது, தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது, கட்டளைகள் என்று அழைக்கப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதிலே ஒரு வார்த்தை பிரமாணம். தாவீது காலத்திலே புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு தான் இருந்தது. பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், நான் உம்முடைய பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கிறதுனால என் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் மனதே மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய மன மகிழ்ச்சி இன்றைக்கு எதில் இருக்கிறது என்பதை நாம் கேள்வியாக எழுப்ப வேண்டும். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், இந்த வசனத்தை நான் என்ன பண்ணேன்? மாறவேன். I will not forget your words. Wherever I go, whatever I do, wherever I stay, I will not forget your words. உம்முடைய வசனத்தை நான் மறவேன். ஆகவே வசனத்தை மறவாதிருக்கிற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அவருடைய பிரமாணங்களை தியானித்து அந்த பிரமாணங்களை வாசிக்கின்ற அந்த மனிதனுடைய உள்ளத்தில் மன மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி மாட்டார். ஒருத்தர் சந்தோஷமா இருந்தாதான் மூஞ்சி எடுத்துக்கிறார், அது கொஞ்சம் அழகா இருக்கும். ஒரு மனுஷன் என்னதான் சவப்பா மூக்கு கூட டாலா இருந்தா கூட அவன் மன மகிழ்ச்சியா என்னன்னா அவன் முகத்துல ஒரு கலை இருக்காது. மன மகிழ்ச்சி தான் முக மலர்ச்சி. கேட்டீங்கன்னா, என்னதான் நீங்க மேக்கப் போட்டாலும் மனசுல சந்தோஷம் இல்லைன்னா உங்க முகத்துல ஒரு கலை இருக்கு. இது நான் சொல்றது என் சொந்த வார்த்தை இல்லை, இது பைபிள். மனம் மகிழ்ச்சி முக மலர்ச்சி தரும். உன் முகம் அழகா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உன் மனசுக்கு எப்படி இருக்கணும்? மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். புரியுதா? சோ நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
ரொம்ப அவசியம் தேவையானது மன மகிழ்ச்சி. சரீர மகிழ்ச்சி வேற, சரீரத்துக்கு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குது, சரீர சந்தோஷம் ஒண்ணு இருக்குது, அதை நாம் மறந்து விடுவோம். ஆனால் அது நிலையானது அல்ல. புசித்து குடித்து கூலிப்பாயிரங்கள், தட் இஸ் பிலாங் டு பாடி, சரீர சந்தோஷம், அது நிலையானது அல்ல. இங்கெல்லாம் வாழ்ந்தவங்களா இருக்கீங்க, பேரம் பேசி எடுத்தவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் சரீர சந்தோஷங்கள்லாம் நிலையற்றது. சாப்பிடுறது, குடிக்கிறது, பூரிக்கிறது, என்ன நம்ம சொல்லலாம், ஓகே அது நமக்கு வேண்டாம், தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம், நம்ம விஷயம் வேற. எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கிறதுனா, அவர் பிரமாணங்களில் நாம் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவருடைய வசனத்தை நாம் மறக்காமல், உன் வழிகளெல்லாம் என்னை நினைத்துக் கொள், அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரு, செவைப்படுத்தார். திங்கிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். எப்பவுமே அவர் வார்த்தையை மெடிடேட் பண்ணி பாருங்க. தூங்கும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போது, யூ வில் ஹேவ் விக்டரி. உங்களுக்கு ஜெயம் இருக்கும். பயத்தின் மேல ஜெயம், பலவீனத்தின் மேல ஜெயம், எதிரியின் மேல ஜெயம், புரியுதா? தன்னம்பிக்கை, சுய பலம் எல்லாமே நமக்குள்ள உண்டாகும். ஆகவே உன்னுடைய பிரமாணங்களில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இன்டைரக்டா சொல்றாரு, உன்னுடைய வசனத்தில் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு புத்தகம் என்பதை இன்றைக்கு நாம் மறந்துவிட்டோம். அதனால்தான் தினமும் அதை படிப்பதில்லை, எதையோ படிக்கின்றோம். ஆனால் பைபிளை நாம் படிப்பதில்லை. ஆனால் அதில் கர்த்தர் உன் மனதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். சொல்றார், உங்களுடைய பிரமாணம், உங்களுடைய வசனங்கள் என் இருதயத்தை சந்தோஷிக்கணும். பாடியை இல்லை, பாடியை சந்தோஷிக்காது, இருதயத்தை சந்தோஷிக்கும். ஓகே, அடுத்த வசனத்துக்கு நாம போலாம். 119வது சங்கீதம் 77ஆம் வசனம். நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. நான் பிழைச்சி வாழணும்னா உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரேங்கிறார். If I want to live, I need your mercy. Without your mercy, I cannot survive in the world. I cannot live in this world. If you want to live in this world, well, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இரக்கங்கள் நமக்கு தேவை. அதை தான் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. தேவனுடைய இரக்கத்துக்காக ஏங்குகிற ஒரு மனிதன், தேவனுடைய இரக்கத்துக்காக தாகப்படுகிற ஒரு மனிதன், தேவனுடைய இரக்கத்தை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு மனிதனாக தாவீது இருக்கிறார். ஆகவே நமக்கு இன்றைக்கு தேவை தேவனுடைய இரக்கங்கள். அவருடைய இரக்கங்கள் நம்மை பிழைத்திருக்கும்படி செய்யும். அது மாத்திரமல்ல, அதை சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இருக்கா? உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கர்த்தர் ஸ்தோத்திரம். This is what going to give you great joy, joyfulness. Delight in the Lord and culture. And actually delighting in that meaning joyfulness. Where is joyfulness? எங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, எங்கே மன மகிழ்ச்சி இருக்கிறதுன்னா இங்கே இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல இருக்குது, ஃபேஸ்புக் தேவைதான், இல்லாத இனி வாழ முடியாது, ஆன்லைன் தேவைதான், இல்லாத வாழ முடியாது இல்லையா, யூடியூப் தேவைதான், இல்லாத வாழ முடியாது. காலம் டெக்னாலஜி வளர்ந்து போன இந்த காலம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கையில பைபிள் தூக்கின்னு வரணும். என்ன கேட்டா தலையில தூக்கின்னு வரணும். அந்த அளவுக்கு இதை தூக்க இது நம்மள மேல கொண்டு வரும். அல்லேலூயா. நம்ம இதை எவ்வளவு உயர்த்தணுமோ அவ்வளவு இது நம்ம உயர்த்தம். இது நம்மளை பாதுகாக்கும், இது நமக்கு சுகம் அளிக்கும், இது நமக்கு பலன் கொடுக்கும். ஆத்மாவிலே பலன் கொடுக்கும், சரீரத்தில் அல்ல, ஆத்மாவிலே இது பலன் கொடுக்கும். சரீரத்துக்கும் பலன் கொடுக்கும், சுகம் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆகவே உமது வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. எது உங்க மன மகிழ்ச்சி? வேதம்.
சென்டர்டு ஃபேமிலின்னு சொல்றாங்க. சில ஏன்னா அந்த குடும்பத்துல மெயினா பார்ட் ஆஃப் த ஃபேமிலி என்னன்னா ரீடிங் த பைபிள், meditating the Bible, loving the Bible. They will not forget the Bible. புரியுதா? உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நீங்க இந்த அனுபவிச்சிருக்கீங்களா? நானும் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். பைபிளை படிக்கும் போது அது மன மகிழ்ச்சி மூடி போயிடும். அப்ப என்னால பைபிள் படிக்க முடியாத நிறுத்தி கூட இருக்கேன், ஸ்டாப் பண்ணி மூடி. அதுக்கு மேல அந்த மகிழ்ச்சி என்னால பேர் பண்ண முடியாது. இந்த பிசிக்கல் வந்து அந்த தாங்காது. Such a way it gives great joyfulness. ஆகவே we will not forget the word of God. 119ஆம் சங்கீதம் 174ஆம் வசனம் 2 முறை வருகிறது. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுமா மன மகிழ்ச்சி? உமது வேதம் என் மன மகிழ்ச்சி. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேதம் புறக்கணிக்கப்படுகிறது, வேதம் சாத்தானால் மறக்கடிக்கப்படுகிறது. வேதம் நம் மனதிலே இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த பறவைகள் விதைகளை எல்லாம் பொறுக்கிக் கொண்டு போகிறது போல நம் இதயத்திலே இருந்து வசனத்தை எல்லாம் சாத்தான் பொறுக்கி விடுகிறான். அது அங்கே ஊன்றி வேர் கொண்டு நமக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்காதபடி அந்த வசனத்தை நம் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துலயும் ஒரு முறை தான் வருது. ஆனால் வேதம் என் மன மகிழ்ச்சி என்கிறது மாத்திரம் 2 முறை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3ஆவதாக உம்முடைய கற்பனைகள். 119வது சங்கீதம் 143வது வசனம். உமது கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். நான் விளக்கமா வசனத்தை படிக்கிறேன். இக்கட்டும் நெருக்கமும். என்னது? இக்கட்டு நெருக்கம். இக்கட்டு என்பது அநேக பிரச்சனைகள் நமக்கு நம்ம வந்து ரொம்ப இக்கட்டா வெரி டிஃபிகல்ட் ஸ்டேஜில் நம்மளை கொண்டு வந்து விட்டோம். சில பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் இக்கட்டு. துன்பம், இக்கட்டு எல்லாமே ஒண்ணுதான். சில துன்பங்கள் நம்ம வாழ்த சாகுதான் என்ற நிலைக்கு நம்மளை தள்ளி விட்டுடும். இப்படியும் திரும்ப முடியாது, அப்படியும் திரும்ப முடியாது. அதான் இக்கட்டு. இக்கட்டும் நெருக்கம். நெருக்கம் என்பது அடுத்த பிரச்சனை. எல்லாரும் நெருக்குவாங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். ஆபீஸ்லயே சில பிரச்சனைகள் ரொம்ப நெருப்பாக போட்டு பதில் சொல்ல முடியாது. அதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப நெருக்கமா இருக்கும். குடும்பத்துல நெருக்கமா இருக்கும் பிரச்சனை நம்ம வந்து நெருக்கம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது என்று சொல்லுகிறார். தாவீது என்ன பிடிச்சதா? இக்கட்டு நெருக்கம் என்னை பிடித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம அநேக இக்கட்டுகள் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அநேக துன்பங்கள் நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் நெருக்கத்திலே இருக்கிறோம். அக்னியிலே நாம் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். சிங்கத்திலே தானியம் நிற்கிற மாதிரி நாம் நிற்கிறோம். 2 பக்கமும் ஓட முடியாத மலைகள், பின்னாலே பார்வோனின் சேனை, முன்னாலே செங்கடல். எந்த பக்கம் ஓடுவது புரிய முடியாத ஒரு வாழ்க்கையை அனைவரும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த வசனம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உங்களுடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி என்று சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். There was troubles, there was trials, there was afflictions, but my heart is full of joy. Why? Because உங்களுடைய கற்பனைகள் என் இதயத்தில் இருக்கிற நெருக்கத்தை, துன்பத்தை, இக்கட்டை, இடுக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டது என்று சொல்கிறார். ஆகவே பைபிளை நீங்க யாரும் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உங்களை நெருக்கத்திலிருந்து காப்பாற்றும், உங்களை இடுக்கத்திலிருந்து காப்பாற்றும், துன்பத்திலிருந்து காப்பாற்றும். சார் அழகா சொல்றார். இக்கட்டும் நெருக்கமும் என்னை என்ன பண்ணுச்சு?
பிடித்தது என்று சொல்கிறார். சிலர் குச்சிக்குனா கிடையாது. ஆனா தாவீதை 2 குச்சிச்சு. ஒண்ணு இக்கட்டு, இன்னொன்னு நெருக்கம். 2 குச்சிச்சு. ஆனா சொல்றார், இந்த கற்பனைகள், ஆனாலும் இதை பிடித்தாலும் கற்பனைகள் என் மன மகிழ்ச்சின்னு சொல்றார். இந்த இக்கட்டையும் துன்பத்தையும் நெருக்கத்தையும் நான் இந்த கற்பனையினால மேற்கொள்வேன், அப்பொழுது என் உள்ளத்தில் மன மகிழ்ச்சி வரும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றதை விட ஒரு பாட்டை கேளுங்க, நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனந்தமே பரம ஆனந்தமே, இயேசு அண்ணலை ஆண்டினவருக்கு ஆனந்தமே. அடுத்து என்ன பாடுறாரு? இந்த பூய் ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழி. இந்த உலகமே நமக்கு சொந்தம் கிடையாது. நாம உலகத்துக்கு சொந்தம் கிடையாது, உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஒருத்தர் வாழ்க்கை அழகா சொல்றார், இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தவரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டருக்கு இங்கேயே பங்காய் கிடைத்திருக்கும். ஆனந்தமே பரமானந்தம். இக்கட்டு வரட்டும், துன்பம் வரட்டும் இந்த உலக வாழ்க்கையில, ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தமே. இயேசு அண்ணனை அண்டினவர்தான் ஆனந்தம். இயேசுமே அண்டினம் பிள்ளைகளுக்கு இக்கட்டு வந்தாலும் துன்பம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஒரு மன மகிழ்ச்சி கட்டாயம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை போடுற கேளுங்க. ஒரு சொந்த
பாட்டு நாம் பாடம் நடத்துறோம். இதே பாட்டு தான் நான் போய் பார்த்தேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டியூன் வச்சு பாடுறாங்க. யாரு நம்ம டியூன்ல பாடுறா? பேப்டிஸ்ட் தான் உண்மையானது. நம்ம டியூன்ஸ் தான் ரொம்ப ஒரிஜினல் டியூன்ஸ். ஏன்னா அந்த காலத்துல இலக்கிய லிட்ரேச்சர்லாம் தெரிஞ்சவங்க, தமிழ்ல நல்ல ராகம்லாம் தெரிஞ்சவங்க, கர்நாடிக்லாம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் தொகுத்தாங்க. பேப்டிஸ்ட் கரெக்ட் ராகம் யார் தான் பாடுறாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஒரு ராகத்துல சீக்கிரம் ராகம் எடுத்துட்டு போய் பெந்தகோஸ்தாங்க அவங்க வேற மாதிரி பாடுறாங்க. இன்னொரு சபையில் எடுத்து போய் வேற மாதிரி பாடுறாங்க. யாரா கரெக்டா பாடுறாங்க தேடி தேடி பார்த்தா கடைசியில இவர் நம்ம ராகத்துல பாடுறாரு. இருந்தாலும் அவரு கூட பாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் எப்பவும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் தான் நமக்கு நிரந்தரம் ஆணி வச்சுக்கணும். அவங்க உட்கார்ந்து கூடாது. அல்லேலூயா. சபைக்கு ஓடி இருக்கணும், தேவனை தேடணும், தேவனை சேவிக்கணும், தேவனை ஊழியம் செய்யணும், தேவனுக்கு சாட்சியா நிற்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும். We have to keep up his commandments. அவர் கற்பனைகளை நாம் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அவருடைய பிரமாணங்களை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்கணும். இஷ்டப்படி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணக்கூடாது? நடத்தக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இந்த பாட்டை எதுக்கு நான் பண்ணேன்? எனக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. ஸோ அதுல தான் இசைத்தட்டில் பாட வச்சேன். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டருக்கு இங்கேயே பந்தாய் கிடைச்சா கூட ஆனந்தமே பர ஆனந்தமே. இயேசு அண்ணனை அண்ணினருக்கு ஆனந்தம். நீங்களே யார் அண்ணி நிற்பீங்க? இயேசுல தானே உங்களுக்கு ஆனந்தம் நிச்சயம் உண்டு. இடுக்கண் மத்தியிலே ஒரு ஆனந்தம், பாடலின் மத்தியிலே ஒரு ஆனந்தம், பற்றாக்குறையின் மத்தியிலே ஒரு ஆனந்தம். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்ற ஒரு ஆனந்தம். அவரே நம்முடைய ஆனந்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும், பவுலும் சீலாவையும் பிடிச்சிட்டு போய் தலைப்பிட மாட்டி ஜெயில போட்டு அடிப்பார். கர்த்தரை துதிச்சு பாடும்போது சிறை கதவெல்லாம் உடஞ்சு பூமி அதிர்ச்சி உண்டாகி அவங்க அப்படியே ரிலீஸ் ஆகி கற்று கை காலில் போட்ட கலகெல்லாம் உடஞ்சி கதவெல்லாம் திறந்து நிற்பாங்க. அப்ப ஜெயிலர் தான் நினைப்பாங்க இந்த தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு கல்பனை பண்ணிட்டு கத்தி எடுத்து குத்திக்க போவோம். அப்ப அவங்க கத்துவாங்க, பவுலும் சீலா நாங்க ஓடல, இங்கதான் இருக்கிறோம், ப்ளீஸ் சூசைட் பண்ணாதீங்க ஏறாமாய் அப்படின்னா. அப்ப உடனே அந்த ஜெயில பயந்து போய், ஐயோ நீங்க கடவுளுடைய பிள்ளைங்க தெரியாதவங்க நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு கூட்டின்னு போய் அவங்க வீட்டுல அந்த ராத்திரியில அவங்க காயத்தெல்லாம் கழுவி கட்டெல்லாம் போட்டு அவங்க உட்கார வச்சு பெரிய விருது கொடுத்து ஆண்டவரை அவங்க குடும்பமா ஏற்றுக்கிட்டாங்க. பைபிள் எப்படி போட்டுன்னா, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு போதனை கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா. நாம் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனா இருக்கும் பொழுது நம் உள்ளத்துல ஒரு மன மகிழ்ச்சி கட்டாயம் இருக்கும். Those who doesn't have faith in God, அவன் உள்ளத்துல மன மகிழ்ச்சி இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். எல்லாம் இருக்கலாம், ஆனா மன மகிழ்ச்சி இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். இங்க நம்ம பார்க்கிறோம், இவன் ஆண்டவருடைய தேவனை விசுவாசித்து ஞானஸ்நான ராத்திரியிலே நடக்குது. ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய விசுவாசம் உண்டான உடனே அவன் எப்படி இருக்கான்? அந்த ஜெயிலு மன மகிழ்ச்சியா இருந்தான். So far he was troubled minded. So far he was peaceless person. So far he does not know what to commit, what to do not commit. என்ன பண்ணிட்டு என்ன தெரியாதுன்னு ஒரு குழப்பவாதியா இருந்தான். ஆனா இப்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்ன? தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனை விசுவாசிக்கிறோமா? தேவனை கனம் பண்றோமா? தேவனை மதிக்கிறோமா? நல்லா யோசித்து பார்க்கணும். நாம உண்மைக்குதான் சர்ச்சைக்கு வரோமா? எனக்கு இப்ப சந்தேகம் நிறைய வந்துச்சு. நம்ம சபையில நிறைய பேர் உண்மைக்கு தான் சர்ச்சைக்கு வரீங்களா, பேருக்கு சர்ச்சைக்கு வரீங்களா? ரெண்டு சந்தேகம் வந்துட்டு எப்போ COVID-19 நடந்ததோ அப்ப முடிஞ்ச பிற்பாடு எனக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நாம தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Are you happy today? உள்ளத்துல do you have peace in your heart? Do you have peace of mind? If you do not have it, you don't have Christ in your life. You don't have proper faith in your life. சரியான விசுவாசம் உள்ளத்துல சரியான ஒரு தெளிவில்லாத ஒரு மனிதனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் மனம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம படிச்சோம். யோபு சர்வ வல்லவிடத்துல எப்படி இருக்காங்க? மன மகிழ்ச்சியா இருக்காங்க. 37ஆம் சங்கீதத்துல நம்ம என்ன படிச்சோம்? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். மூன்றாவது என்ன படிச்சோம்? உங்களுடைய பிரமாணங்களில் மன மகிழ்ச்சி. நான்காவது என்ன படிச்சோம்? 2 முறை வந்து உமது வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அடுத்து என்ன படிச்சோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற மன மகிழ்ச்சி. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு கட்டாயம் மன மகிழ்ச்சி உண்டு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே மகிமை உண்டாதாக. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பது எப்படி பார்க்கிறார்? அதுவே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. அதுவே தெரியாதுன்னு சொல்லணும் கேட்டார். இப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இது. அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன பண்றாரு? அளிப்பார், கொடுப்பார். Whatever you are praying, it will be provided. அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். அப்போ my question is, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? Number 1, meditating the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். That's what being joyful with God. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத தியானம் 1ஆம் வசனத்திலே அழகா சொல்வார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடைவிடாதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். இப்ப ஈசாக்க பாத்தீங்கன்னா பொண்ணுக்காக போயிருப்பாங்க. அவர் தான் கனவை கண்டுன்னு இருந்தாரு. இல்ல, he was meditating God. இந்த wilderness வனாந்தரத்துல போய் அவர் தேவனை தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போ யோசுவா ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் எடுக்கும்போது கர்த்தர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? இரவும் பகலும் என் பிரமாணத்தை நீ என்ன பண்ண? மெடிடேட் பண்ண. யூ வில் ஹேவ் எ பிக்சர். ஓகே, மன மகிழ்ச்சி முதல்ல தியானம் கொடுக்கிறது. தியானம் என்பது மனதுக்கு ஆரோக்கியம். டிப்ரெஷன் உங்களுக்கு வராது, ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது, ஃபியர் வராது. புரியுதா? மெடிடேஷன்ங்கிறது யோகாவுடைய ஒரு பெரிய பேசேஜ். அது யோகால மெயினா சொல்லி கொடுப்பாங்க, மெடிடேட் பண்ண. தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். ஆனா பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்ண? தியானம் பண்ண. அப்ப பாருங்க உங்க மனசுல எப்படி அந்த பரவசம், தெய்வீக சந்தோஷம் பொங்கி எடுத்துப்பாங்க. 2வது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பது என்றால் 2வது என்னவென்றால் ஜெபத்தின் மூலமாக அவரோடு நாம் பேசுகிறோம். ஜெபம் என்பது என்ன? டாக்கிங் வித் காட். இல்லையா? ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு பேர் தான் ஜெபம். வேற ஒண்ணுமே இல்லை. ஜெபம் என்பது நம்ம ஜெபம்னு தமிழ்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலி வாட் இட் மீன்ஸ் டாக்கிங் வித் காட். ஆண்டவரோடு பேசுதல். ஜெபத்தின் மூலமாக தேவனோட பேசும்பொழுது நம்ம உள்ளத்துல என்ன வரும் சொல்லுங்க? மன மகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்ததுன்னா வேதத்தை தியானிக்கணும். 2வது கர்த்தர்கிட்ட அடிக்கடி என்ன பண்ணணும்? பேசணும். இப்ப நீங்க போன் இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை, நிறைய குடும்பத்துல பிரச்சனை. புடிச்ச பொண்டாட்டி கவனிக்க மாட்டாங்க. ஃபுல்லா போன் 24 மணி நேரம். பொண்டாட்டி சண்டை போடுறேன். எப்ப பாரு போன் போட்டு வர அப்படின்னு நியாயம் தானே? சில பேர் அப்படியே இந்த பக்கம் பஜாரிக்கும் ஃபுல்லா போன ராத்திரி எல்லாம் போன புத்தகம் கவனிக்கிறதே இல்லை. அவர் பாமா கூட ஏதாவது குடிக்கிறாரா
சாப்பிடுறாரு, அவர் போறாரு, அவர் அனாதையாகிறார், வீட்டில் தான் அனாதையாகிறார். நாம இது இன்றைய பிரச்சனை. திஸ் இஸ் த ப்ராப்ளம். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போனா ஒரு பக்கம் நல்லது செய்யுது, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் குழப்பத்தை இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் பண்ணணும், எல்லாம் கொஞ்ச நேரம் பண்ணணும், அதுவே முடிவிடுறது. நம்ம ஜபத்தின் மூலம் நாம் தேவனோடு பேசும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், மனமகிழ்ச்சியா இருக்கும். மூணாவது, அவருடைய பிரசன்னத்தை உணரணும். ஆண்டவர் அழகா சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ காட்ஸ் பிரசன்ஸ் தான் தேவனுடைய சமூகம். தேவன் நம்மோடு இருக்கின்ற வாழ்க்கை, நாம் தேவனோடு இருக்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை, அந்த தேவ பிரசன்னத்தை உணர்த்துவது நம்ம மனசுல என்ன உண்டாக்குறாங்க? மன மகிழ்ச்சி. எல்லாம் அந்த மன மகிழ்ச்சி இந்த வார்த்தையை மாற்றக்கூடாது. என்ன மகிழ்ச்சி இருந்தாங்க? மன மகிழ்ச்சி. எப்ப வந்து அவர் பிரசன்னம் உள்ள வருது, நீ தேவனை தியானிக்கும், வேதத்தை தியானிக்கும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுது, அவரோட பேசும் பொழுது உள்ள இருக்க எல்லா அழுத்தம் வெளியே வந்தது. புரியுதுங்களா? வெளியே வந்தது பிற்பாடு உள்ள ஆட்களுடைய பிரசன்னம் இறங்கும். அப்போ மன மகிழ்ச்சி பயங்கரமா உண்டாயிடும். அதான் பரலோக சந்தோஷம், அதான் மன மகிழ்ச்சி. நம்பர் 4, உத்தமமா அவருக்கு உழைக்கணும், உண்மையா உழைக்கணும். கேட்டீங்களா? இன்னைக்கு பேருக்கு ஊழியர் செய்யக்கூடாது, உண்மைக்கு ஊழியர் செய்யணும். பேருக்கு கோயிலுக்கு வரக்கூடாது, உண்மைக்கு கோயிலுக்கு வரணும். உண்மைக்கு ஜபம் பண்ணணும், உண்மைக்கு உபவாசம் பண்ணணும். கர்த்தர் கிண்டல் பண்றாங்களா? ஜபம் பண்ணும் போது முகவாடதா இல்லாத கேட்கறது, ஐயோ நான் உபவாசம் 40 நாள் அதான் மூஞ்சி பாடி இருக்குது, அதான் மேக்கப் கூட போடாத வந்து போயிருக்கு. நீங்க சொல்ல பிரதர் 40 நாள் உபவாசம் பண்றது, அதான் டிவி சட்டையா பார்த்து போட்டுனாங்க. சட்டை சொல்லணும், இந்த ஆக்டிங் ஏற்பட்டு நீங்க இதெல்லாம் கடவுள் எதிர்க்கிறார். நீ முகவாடலா இராது, உபவாசம் பண்ணும் போது முகவாடலா இராது. ஜபம் பண்ணும் போது 4 பேர் பார்க்குற மாதிரி பண்ணாத, அரை கதவை கூட்டு, ஜன்னலை மூடு, நான் அந்த நகரத்தில் இதான் பார்க்குற மாதிரி ஜபம் பண்ணி உங்களுக்கு வெளியேறமான பதிலாக என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். உன் தானம் தர்மங்கள் கூட வலது செய்து இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றார். அந்த புத்தகம் கூடிய நல்லது. கடைசி காலத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா நீ அதிகத்துக்கு மேல என்ன ஆகுது? அதிகாரின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்த ராஜ்யத்தில் நாம் நினைக்கிறோம். உத்தமம் என்பது முக்கியமான வார்த்தைகள். உத்தமமா இருக்கணும். நம்ம எங்க போனாலும் உண்மை இருக்கணும், உத்தமமா இருக்கணும். இந்த பொய் திருடெல்லாம் கிறிஸ்டியனிட்டியில கிடையாது. உண்மை உத்தமம் அப்படிதான் கிறிஸ்டியனிட்டியில இருக்கு. 5வது, நம்ம வழிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு இது. ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. நம்ம வழிய யாருக்குன்னா ஒப்பு கொடுக்கலாம். ஒரு சாத்தானுக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுக்க முடியும், ஒரு மனுஷனுக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுக்க முடியும், ஒரு மனுஷிக்கு நம்முடைய வழியை நம்ம ஒப்பு கொடுத்துட முடியும். சிம்சன் பெரிய கூடியெல்லாம் செய்தார், கட்சியில் அவர் கைப்பற்ற ஒரு விளையாட ஒப்பு கொடுத்துட்டாரு. புரியுதா? கட்சி அவருடைய எண்டு வந்து பிளாஸ்டிக்கா இருக்கும், ஸ்டார்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும், ஆனா எண்டு பிளாஸ்டிக்கா இருக்கும். அதுவே சவுண்டை பார்க்கும்போது கழுதை தேடி வருவான். அப்ப அவன் ஸ்டார்ட் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், கழுதை தேடி வந்து கிங்கா இருக்கும். ஆனா எண்டு வந்து ரொம்ப பேத்தட்டிக் வர்த்தகமான நிலையில இருக்கும். ஆகவே நம்ம வழி யார் பண்ணா ஒப்பு கொடுக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். ஆனா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். The Bible calls you, the Bible invites you to submit your bodies to the Christ. உன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. புரியுதா? கர்த்தருக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிறார். சப்மிஷன், நம்மை ஒப்பு கொடுப்பது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம்? நம்மளாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருத்தரும் ஒருவனுக்கு தன்னை வித்து போட்டுருவான்னு சொல்றாங்க. அப்படிதான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. கர்த்தருக்கு நம்மளுடைய வழியை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். கேட்டீங்களா? யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவர்
கர்த்தருக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் 6வது பாயிண்ட், அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம், ஆனால் அதன்படியெல்லாம் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம், ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி என்னை நீங்க என்ன பண்ணணும், வழி நடத்தும். அதுதான் உண்மையான ஜெபம். ஒவ்வொரு நாள் தூங்கி எழுதுதோம், இன்னைக்கு உங்களுடைய சித்தப்படி என்ன என்ன பண்ணும், வழி நடத்தும். ஆண்டவரே, not my choice, your choice. கர்த்தர் சொல்றார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப அவர் நினைவுக்கும் அவருடைய படிக்கும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை எங்கேயோ எடுத்து போடுவார், எங்கேயோ போயிருப்பார். ஆமென். சோ அவர் சித்தப்படி நடக்கும். என்னை நோக்கி கத்தாரை கத்தாருன்னு கூப்பிட்டா நான் சொல்றேன், எனக்கு தெரியாது போயான்னு சொல்றேன். ஆனா யாரு என் சித்தப்படி செய்கிறாங்களோ அவங்களே பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பாங்க. அப்போ நம்ம கட்டாயம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். கேட்டீங்களா? இங்கேயே ஆணி வச்சு நிற்க போறது கிடையாது. இப்பதான் பாட்டு கேட்டீங்களா, கூட வாசிகள் ஆகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாம், கைவேலை அல்லாத வீடொன்று மேலேதான் செய்வேன் என்று சொல்லி போகலை. கேட்டீங்களா? அப்ப நம்ம லைஃப் ஒரு நாள் முடியும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். எதை எடுத்தாலும் தேவ சித்தமான செபிச்சு அந்த தேவ சித்தத்தை அறிந்து நடத்தியிருந்தாங்க. உலக வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும், மனசு மகிழ்ச்சியா இருக்கும், மறு உலக வாழ்க்கையும் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். 10 பேர் சொல்றோம். 7வது நம்ம கர்த்தரை நம்பணும். என்னோட ஒரு பெட்டரா பண்ணுங்க நம்பணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க, ப்ரொஃபஷனலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வாட்டவர் இட் மே பி. ஆனா எனக்கே எல்லாம் தெரியும் நினைக்க கூடாது. கண்டதே காட்சி கொண்டதே போகணும்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எனக்கு நான் செய்யறதை விட சிறந்த முறையில் தேவன் எனக்காக செயல்படுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். The Lord will do better things for me. If I do, நானே செஞ்சேன்னா டல்லாக செய்வேன், குறைவா செய்வேன், மட்டமா செய்வேன், தப்பா செய்வேன். ஆனா தேவன் செய்யும் பொழுது பெஸ்டா செய்வார். எத்தனை பேர் விசுவாசம்? பைபிள் சொல்றது அதின் காலத்தில் அதை நேர்த்தியாக செய்வார். நேர்த்தி என்பது வார்த்தை எனக்கு தெரியல. நேர்த்தி என்பது அழகு, ஒழுங்கு, எக்ஸலன்ட், மார்வலஸ், பியூட்டிஃபுல் எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டீங்களா? எக்ஸலண்டா பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு எப்போ நம்ம நம்பணும், என்ன நான் நினைக்கிறதோட ஆண்டவருக்கு பெட்டரா செய்வார். நினைக்கிறீங்களா? கேள்வி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நான் நினைச்சது ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன், நான் செய்ய பார்க்கிறேன், நான் செய்யறத கர்த்தர் பெட்டரா செய்வார்னு நீ அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீ அவருக்காக காத்துக்கணும். கர்த்தருக்கு சொல்றோம். 8வதாக கர்த்தர் வந்து செயல்படுற வரைக்கும் பொறுமையா காத்துக்கிறது. அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது வாழ்க்கையில. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. இங்க சென்னையில ஒரு பழமொழி. கர்த்தர் செயல்படுவதற்கு பொறுமையுடன் நீங்க என்ன பண்ணா காத்துக்கணும். 37ஆம் சங்கீதத்துல ஒரு போர்ஷன் என்னன்னா வெயிட்டிங் அப்பான் தி லார்ட். கர்த்தருக்காக காத்திருத்தல். கேட்டீங்களா? கர்த்தருக்கு காத்துக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயம் கர்த்தர் கைவிடப்பட்டார். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு ஆண்டவர் வச்சிருக்காரு. This is not a age. What you have, what you are come crossing now, the pain you have now, that is not a age. நாளை தினத்துல தேவன் பெரிய காரியம் அற்புதங்கள் என்ன பண்றாரு, செய்வார். அதுதான் தேவன் சொன்னார். யோசுவாவின் காலத்துல நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை தினத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார். சோ கர்த்தர் செயல்படுவதற்காக, கர்த்தர் கிரியை செய்வதற்காக, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பதற்காக நாம் செய்ய வேண்டியது அவருக்காக என்ன பண்ணணும்? முழுமையோடு சேர்த்து சொல்லிட்டேன். அழகா பொறுமையோடு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருக்கிறது வந்து கஷ்டமானதான். எனக்கு முடியாத அப்படின்னு தெரியுங்களா? இப்பெல்லாம் சின்னதுல காத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க,
அது ஒரு பிரச்சனையே கிடையாது. 55 வயசுலலாம் இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கு 500 பேர் பின்னால லைன் நிற்காது. அங்கெல்லாம் லைன் நின்று தான் நிற்கணும் எந்த போனோம். ஸோ லைன் அவ்வளோ தூரம் பெரிய கியூல நின்று போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தோம். ஆனால் இப்போ எனக்கு பிடிக்காது பார்த்தீங்கன்னா எங்கேயும் எப்போ காத்துக்க முடியாது. அவ்வளோ பேஷன், அவ்வளோ எனர்ஜியும் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கிடையாது. காத்திருத்தல் என்பது கொஞ்சம் கடினமான விஷயம். ஆனால் கத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்காக அவர் செயல்படுவார், கிரியை செய்வார். உனக்காக லீட் த பேட்டில். கத்த சொல்ற பேட்டில் இஸ் மைன், பேட்டில் இஸ் நாட் யுவர்ஸ். யுத்தம் கர்த்தருடைய, யுத்தம் உண்மைது. யாருக்கு யுத்தம்? யாருடையது? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற ஒவ்வொரு யுத்தமும் நம்முடையது அல்ல. We are children of God. That is mine. நம்ம கூட போர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தோடும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதானே சொன்னார் கர்த்தர், நீங்க நின்று போட்டு சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் செய்வான்னு சொல்றாரு. என்ன அழகான ஒரு வார்த்தை. அதை நம்ம ரசிக்க தெரியணும், அதை என்ஜாய் பண்ண தெரியணும். நீங்க நின்று கொண்டு சும்மா இருப்பீங்க, சோம்பேறி மாதிரி இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு that is mine. யுத்தம் யாருடையது? இன்னைக்கு நிறைய போராட்டங்களோடு ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு வாழலாம். முன்ன காலத்தை விட நம்ம அப்பா அம்மா காலத்துல ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கே அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ கிடைச்சதா, சாப்பிட்டதா, சம்பாதிச்சோமா, அந்த மாதிரி. ஏன்னா இந்த காலம் அப்படி இல்லை. வெரி டைட் லைஃப். பல போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஃபேஸ் பண்றாங்க. ஆனா இந்த கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். சொல்லித்தர இல்லையா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை நடத்துவார், உங்களுக்காக யாரும் செய்து கொடுப்பார். உங்களுக்காக கர்த்தர் இறுதியாக பெரிய காரியங்களை செய்வார். Do you believe? Do you believe? Amen. Say amen. Do you believe? Amen. கர்த்தர் நமக்காக செயல்படுவார் என்று நாம் என்ன பண்ணணும்? பொறுமையா காத்திருக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அதில் இருக்கின்ற ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். ஆகிய கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்வோம். எனக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, முடிஞ்சா மீதியை நான் கண்டினியூஷன் பண்றேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பது என்றால் வேதத்தை தியானிப்பது, ஜெபத்தின் மூலம் அவருடன் பேசுவது, அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, உத்தமமாய் அவருக்கென்று ஊழியம் செய்வது, சேவிப்பது. 5வது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது. 6வது அவருடைய சித்தப்படி நடப்பது. 7வது நம்மை விட சிறந்த முறையில் தேவன் செயல்படுவார் என்று அவரை நம்புவது. 8வது கர்த்தர் நமக்காக செயல்பட நாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் காத்து, அவசரப்படக்கூடாது. புரியுதா? அவசரமா எதை செய்தாலும் அது என்ன தப்பு தப்பாயிடும். அவசரமா கணக்கு போட்டா நமக்கு கணக்கு தெரியும், ஆனா தப்பு படிக்கும். பொறுமையா போட்டா வெற்றி. சரி, ஓகே. இன்னைக்கு கர்த்தர் எடுத்து மன மகிழ்ச்சியா இரு. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? உன் இருதயத்தில் வேண்டுதல், வாயில் வேண்டுதல் அல்ல. இருதயம் பெரிய மேட்டர் தான். இருதயம் தூங்கும் போது ஞாபகம் வரும், பத்துக்கும் போது ஞாபகம் வரும், எந்த ரோட்ல கார் போட்டு போகும்போது ஞாபகம் வரும், கார் உட்காந்து போகும்போது ஞாபகம் வரும். உன் இருதயத்தில் வேண்டுதல். எத்தனை பேர் இருதயத்தில் வேண்டுகிறீங்க? கை தூக்கிட்டாங்க. கட்டாயம் எல்லாருமே இருதயத்துல வேண்டுதல். ஆண்டவரே நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். நான் புது வருஷத்துல ரொம்ப கண்டமினேஷன் ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ப்ராமிஸ் கொடுங்க, நல்ல எண்ணத்தோட இதை நான் கேட்டேன். நல்ல ப்ராமிஸ் கொடுங்க ஆண்டவரே, என்ன கொடுக்கலான்னு சொல்லி கத்த சொன்னேன். ஜனங்கள் சொல்லு, என்கிட்ட மன மகிழ்ச்சியா இருக்க சொல்லு. அவங்க இருதயத்தின் எல்லா வேண்டுதலையும் நான் நிறைவேற்று. I am the God that healeth thee. தேவனால் கூட
முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். ஆகவே நான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் மெசேஜ் என்னன்னா, அவர் அதிசயம் என்ஜாய் மெசேஜ். அந்த உலக அதிசயம், ஆண்டவர் செய்கிற அதிசயம், இதெல்லாம் நானே படிச்சேன். படிக்கும் போது அதை பேசும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பேசுறேன். பட் இன்னைக்கு கத்தனோட நல்ல வாக்குத்தத்தம் இயர் ஸ்டார்ட் ஆகுது. 3வது வாரம் தான், 17ஆம் நாள் தான். உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். நீ கண்ட இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க நினைச்சு ஏமாந்து போகலாம். புரியுதா? ஏமாந்து போய் சாவுங்க நிறைய பேர் நீங்க உலக பிரகாரமா பார்க்கும்போது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் ஆல்சோ திங்ஸ் இன் தி ஃபுல் பிக். பட் ப்ராப்ளம் இஸ் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா சர்ச்சுக்கு போங்க. உங்க பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்பாங்க படியில. நீங்க என்ன சொல்லணும்? ஒன்னும் சொல்லி கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க சொல்லுங்க. எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கணும் சொல்லி கொடுத்தாரு. அப்போ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா தான் கிடைக்கிற பலன் என்ன? உன் இருதயத்தில் வேண்டுதல்களை அவர் என்ன பண்ணாரு? கேட்டருவார். கேட்டா இந்த இருதயத்தில் எல்லாம் வேண்டுதல் கேட்டது. நல்ல பதில் ஆண்டவர் அன்புள்ளவரா இருக்கிறார், இரக்கமுள்ளவரா இருக்கிறார், தயவுள்ளவரா இருக்கிறார், நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறார். என்ன பயப்படாது. அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். நீங்க கண்ட இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்க முடியும் நினைச்சு உங்க வாழ்க்கையை தொலைச்சாது. கர்த்தர் இருக்கிற மன மகிழ்ச்சியா இருக்க உங்கள் இருதய வேண்டுதல்களை அவர் என்ன பண்ணாரு? கேட்டார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. மீதி செய்தி அடுத்த வாரம் தொடரும். கட்டாயம் சபைக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. நமக்கு அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஊழியர் கற்றுக் கொடுங்க. கர்த்தர்